மட்டுமல்ல, தமிழகம் 35 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திருச்சியிலேதான் திராவிடர் கழக மாநாட்டிலே அவர் முதலிலே வந்து பேசிய போது ஒரு வரலாற்றை உருவாக்கினார். இன்றைய இளஞ்சிங்கங்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு அது தெரியாது. அந்த நேரத்திலே காரணம் என்னவென்றால், பாராளுமன்றத்திலே அவர் நுழைந்து அந்த நேரத்திலே இளைய வயதிலே இளைஞராக 25 ஆண்டு முன்னாலே பாராளுமன்றத்திலே நுழைந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தலை சிறந்த பாராளுமன்றவாதியாக and exemplary role model opposition parliamentarian என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பை அவர் உருவாக்கி வைத்த உடனே நாங்கள் அவரை திருச்சியிலே நடந்த திராவிடர் கழக மாநாட்டிலே அழைத்துக் கொண்டு வந்திருந்தோம். 85 நினைக்கின்றேன். அந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே அவர் பேசினார். இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அது அதிசயமாக இருக்கும். எவ்வளவு நேரம் பேசினார் என்றால், ஏறத்தாழ 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக பஸ்வான்ஜி அவர்கள் பேசினார். எந்த மொழியிலே பேசினார்? தமிழ்நாட்டிலே 1 மணி நேரம் என்று சொன்னால் பலத்த கைதட்டலுக்கிடையிலே பேசினார் என்றால் இந்தி மொழியிலே பேசினார். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்தி மொழியிலே 1 மணி நேரம் பேசி கைதட்டல் வாங்கி ஒழுங்காக திரும்பி போன தலைவர் என்றென்றைக்கும் மக்கள் மனதில் நிலைத்திருந்த தலைவர்கள் இருக்கிறார் என்றால் அவர்தான் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜ் பஸ்வான்ஜி அவர்கள் ஆவார்கள். அதிலிருந்தே தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த தொடர்பு சாதாரண தொடர்பு அல்ல. அவர் என்னை பீகாருக்கு அழைத்தார். பீகாரிலே பாட்னாவிலே காந்தி மைதானத்திலே மழை கொட்டுகிறது. ஒரு பக்கத்திலே இவருடைய ஏற்பாடுகள். இது போன்ற அரங்கம் மூடிய அரங்கம் அல்ல, அது ஒரு திறந்த அரங்கம். கர்பூரி தாக்கூர் போன்றவர்களெல்லாம் அங்கே இருந்தார்கள். அந்த நேரத்திலே மழை பெய்து நனைந்து நாங்கள் பேசி எங்கள் உடை மாற்றாமலேயே உடை சூடாகி அதுவே மறுபடியும் காய்ந்து விடக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்தன. எவ்வளவு பேர்? 5 லட்சம் பேர் அங்கு குழுமி இருந்தார்கள். அந்த மைதானத்திலே உடனே அந்த நேரத்திலே சமூக நீதிக்காக ஒரு புறத்திலே கர்பூரி தாக்கூர், இன்னொரு பக்கத்திலே பஸ்வான்ஜி அவர்கள், இப்படி தாக்கூர்ஜியும் கர்பூரிஜியும் அவர்களும் இருந்து 2 சிங்கங்களாக இருந்து குரல் கொடுத்தார்கள். அன்றைக்கு அவர்கள் உருவாக்கிய, அன்றைக்கு அவர்கள் தொடங்கிய அந்த போராட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது. அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பதவிக்கு போவார்கள், ஆனால் பதவி இந்த சிங்கத்தை கொஞ்சம் கூட மாற்றி விடாது. அதுதான் அதை நினைத்து பார்க்க வேண்டும். பதவி கூண்டாக கருதினால் இந்த சிங்கம் கூண்டுக்குள்ளே அடையும். ஆனால் பதவி ஒரு வாய்ப்பாக கருதக்கூடிய ஒரு சிங்கம் இந்த சிங்கம். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று கருதக்கூடியது. ஆகவேதான் அவர் யாருக்காகவும் கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டார். ஏராளமாக எனக்கு சொல்ல முடியும். அவ்வளவு கருத்துக்கள் உண்டு. எங்களை பொறுத்தவரையிலே நான் வேறு அவர் வேறல்ல. அவர் உயரமானவர், நான் குள்ளமானவர். இரண்டும் கருப்பு தான், இரண்டும் சிகப்பு தான், இரண்டும் ஒரே வண்ணம் தான், ஒரே எண்ணம் தான். அந்த வகையிலே இருக்கக்கூடியவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைமையினுடைய இயக்கம் இங்கே ஒரு நல்ல பிள்ளைகள், நல்ல இளைஞர்கள் தேர்வு செய்து இடையிலே கொஞ்சம் நிறுத்தி இருந்தாலும் கூட பரவாயில்லை. அதற்கு பிறகு அடையாளம் காணுகிற நேரத்திலே சரியானவர்களை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு வருகிறார். நம்முடைய நாட்டிலே கட்சிகள் தோன்றுவதும் மறைவதும் ரொம்ப சாதாரணம். அதுவும் தமிழ்நாட்டிலே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டிலே உச்சவரம்பில்லாத ஒரு சங்கதி ஒன்று உண்டென்றால் அது இந்த கட்சிகள் தோற்றுவதுதான் என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். அந்த நிலையிலே அப்படியெல்லாம் இல்லாமல் கட்சிகளை துவக்கிவிட்டு பிறகு கொடிகளை தேடுகிறார்கள், கொள்கைகளை தேடுகிறார்கள். கொள்கைகள் என்ன என்று சொல்லு, கொள்கைகளுக்காக கட்சிகளை துவக்கிய காலம் மாறி கட்சிகளுக்கு பெயர் பின்னால், கட்சிகளுக்கு கொள்கைகள் பின்னால், கட்சிகளுக்கு கொடிகள் பின்னால் என்று சொல்லக்கூடிய விசித்திரமான நிலையிலே கொள்கை, தெளிவான கொள்கை,
உறுதியான லட்சியங்கள். இவைகளுக்காக, இவைகளை அடைவதற்காகத்தான் எங்களுக்கு இயக்கம், கட்சி என்ற பெயராலே நம்முடைய பஸ்வான்ஜி அவர்கள் மிக தெளிவாக அந்த கருத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். எனவே அவரால் மீண்டும் நீதி சக்கரம் சுழல்கிறது என்பது இங்கே வந்திருக்கிறது. நீதி சக்கரம் இந்தியாவிலே சுழல வேண்டும். அந்த நீதி சக்கரம் இப்போது அது அக்ரஹார பூணூல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அதை அறுப்பதற்கும் இந்த கைகள் தான், கரங்கள் தான் சரியானது. நீதி சக்கரம் சுழந்து கொண்டே இருக்கிற போது எப்போது சரியாக சுழலும்? எதுவும் அதில் சிக்கிக் கொள்ளாமல் இருந்தால்தான் சரியாக சுழலும். ஆனால் இப்போது பூணூல் சிக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதை வெட்டக்கூடிய கத்தி எங்கே இருக்கிறது என்றால் இந்த மேடையில் தான் இருக்கிறது. ஆகவேதான் தெளிவாக இருக்கிறது. சமூக நீதி என்பதே கூட நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்ற குரல் எப்போது கிளம்பும் என்று பார்த்தால் இயல்பாக எங்கே அநீதி இருக்கிறதோ அங்குதான் நீதி வேண்டும் என்ற குரல் கேட்கும். எனவேதான் நீண்ட காலமாக சமூகத்திலே காலங்காலமாக அநீதி இருந்த ஒரு நிலையிலே இங்கு நீதி சக்கரம் சுழன்றாக வேண்டும். அதுவும் இந்த நாட்டிலே சக்கரம் என்பது இருக்கிறது, அதுதான் வீல் ஆஃப் ப்ராக்ரஸ். வீல் என்று சொல்லும் போது பகுத்தறிவாளனான மனிதன் முதலிலே கண்டறிந்த ஒரு அற்புதமான கருவி இருக்கிறது என்றால் அதுதான் சக்கரம். எனவே சக்கரம் தான் இயல்பானது. அந்த சக்கரம் சுழன்றால் அதிலிருந்துதான் மற்ற கருவிகள் எல்லாம் வந்தன என்பது வரலாறு. அந்த வகையிலே இது சாதாரண சக்கரம் அல்ல, இது நீதி சக்கரம். இது சுழன்றாக வேண்டும். இந்த நீதி சக்கரம் என்பது வெறும் பத்திரிகை அல்ல. இது அமர்ந்திருக்கிறாரே பஸ்வான்ஜி அவர்கள், அவரே நீதி சக்கரம் தான். அந்த சக்கரம் சுழன்றாக சொன்னார்கள். நான் எழுதியிருக்கிற மத்திய அரசுக்கு எப்படி இந்த 60% நீங்கள் ஒரு நிபந்தனையாக வைக்கலாம், அதை நீங்கள் செய்யாவிட்டால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு அந்த விதியை பின்பற்ற மாட்டோம், நாங்களே உதவியை கொடுப்போம் என்றார். அவர்களை பொறுத்தவரையில் சரி. ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை பொறுத்தவரை நிலை என்ன? எனவேதான் பஸ்வான்ஜி அவர்களே, நீங்கள் உங்களுடைய செய்தியாளர் கூட்டத்தில் you have announced in the press conference, you are just now telling me that this should be withdrawn. This condition, 60% stipulation should be withdrawn by the government of India. Otherwise, there will be a long battle, long drawn battle, and let us come to Delhi and you please lead the delegation, lead the struggle, and we are here to come and see. Let us die for the cause instead of living without any purpose. That is why you are here at the very right moment and you are with the nail on the right head. So you will have to. அதை இன்னொரு பெரிய செய்தி அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லே சொன்னார் என்பதை சொன்னார். நம்முடைய கனவு 40 ஆண்டு காலம் என்று சொன்னார், இல்லை 100 ஆண்டு கால கனவு சேது சமுத்திர திட்டம். அதை சொன்னார். அவரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், தமிழக மக்கள் நாங்கள் எந்தெந்தைக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குரலை நீங்கள் டெல்லியிலே ஒழியுங்கள், எல்லா இடத்திலும் ஒழியுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. ராமர் பாலம் கட்டினாரா? எந்த காலத்திலே ராமர் இருந்தார்? எந்த காலத்தில் பாலம் கட்டினார்? ஆராய்ச்சி எல்லாம் பிறகு இருக்கட்டும். ராமன் காலத்தையா இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள்? அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் AK-47 பாதுகாப்பா அல்லது அம்பு வில்லை விட்டுக் கொண்டு பாதுகாப்பா? எதை கொடுத்துக் கொள்கிறார்கள்? ராணுவத்துக்கு எந்த பாதுகாப்பு? எனவேதான் ராமர் காலத்தும் இந்த காலத்துக்கு சம்பந்தமே இல்லை. இது ராம்விலாஸ் பாஸ்வான் காலம், ராமசாமி செட்டியார் காலம். எனவே இது ராமர் காலம் அல்ல, எடுபடாது, எடுபட வைக்க முடியாது. அதற்குத்தான் தலகர்களாக இங்கே கலைஞரை போன்றவர்கள் இருக்கின்ற போது வடபுறத்திலே பஸ்வான் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க வருக கருத்துக்களை தருக என்று சொல்லி அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்தை கூறி அவர் நேரத்தை நான் எடுத்துக் கொள்ளக் கூடாது. அடுத்தவர் விவாதத்துக்கு போக வேண்டும். நீங்கள் எப்படி ஆர்வத்தோடு ஒரு பேச்சை கேட்பதற்காக தயாராக இருக்கிறீர்களோ அதுபோல வந்து அவரை கலந்து அவருக்கு மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற கடமைக்காக வந்தேன். அதே போல தோழர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நல்ல ஒரு இளைஞரை தலைவராக ஆகியிருக்கிறார். அதற்காக நான் பாராட்டுகிறேன். சிறப்பான தலைவரை அடையாளம் கண்டு ஆரம்பத்தில் கொள்கை உள்ளம் புரிந்த ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்.
துணையாக இதற்கு ஒரு நல்ல படைக்கலர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சந்திரகேசன் அவர்களுடைய இந்த நீதி சக்கரம் சுழலுகிறது என்று. எனவே நீதி சக்கரமும் சுழலட்டும், இயக்கமும் சுழலட்டும், செயல் மலரட்டும். நன்றி. நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய தலைவர் தந்தை பெரியாரே நேரில் வந்து ஆசி கூறியது போல ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் எனக்கு வாழ்த்து கூறியதற்காக நன்றி கூறிக்கொண்டு, தேசிய தலைவர் பீகார் தந்த சிங்கம், கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரன், ஒடுங்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளி நம்முடைய தேசிய தலைவர் மாண்புமிகு ராம்விலாஸ் பாஸ்வான் ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். எடுத்து எவ்வளோ எவ்வளோ முடியுமோ எடுத்து எவ்வளோ வேணாலும் தாங்க ரொம்ப நல்லவர். My old friend and the Supreme Commando of Dalit Kargam, K. Veermani, my friend and National General Secretary of Lok Janshakti Party, P. Chandrakeshan ji, the new state president and very dynamic state president Vidya Dharan ji, my JMS Janshakti Madhur Sabha president Shri Kripaya Bharti ji, Kurchi Bendan Pondicherry president, Palani Mathu Dalit Sena president, Satya Seelam, the General Secretary of Lok Janshakti Party and Commander of Dalit Sena, and all the office bearers of Lok Janshakti Party and Dalit Sena from Tamil Nadu, Kerala, Pondicherry and Karnataka. My friends, brothers and sisters, பெருமதிப்புக்குரிய எனது நீண்ட நாளைய நண்பர் திராவிட கழக தலைவர் மாண்புமிகு வீரமணி அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் சந்திரகேசன் அவர்களே, மாநில தலைவர் இளைஞர் வித்யாதரன் அவர்களே, JMS ஜன்சக்தி மதூர் சபாவுடைய தேசிய தலைவர் கல்பய பாரதி அவர்களே, நன்றியுள்ள இருக்க சத்யசீலன் அவர்களே, ஏனைய நண்பர்களே, தோழர்களே, அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே. Friends, I am very happy and I congratulate my old friend K. Veermani ji that he is present here, and when I came in 1977 first time, at that time I met P. Chandrakeshan ji, and after that I remember that in 1980 or 81 I had attended the meeting of the Dalit Kargam in Trichy, and that meeting went up to 3 o'clock in the morning. நான் 1977 பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழகத்திற்கு வந்திருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு நண்பராக சந்திரகேசன் அவர்கள் கிடைத்தார்கள். அதே நேரத்திலே மாண்புமிகு கே. வீரமணி அவர்களோடு தொடர்பு கொண்டதாலே
திராவிட மாநாடு 1980, 81 85 எனக்கு நினைவு இருக்கிறது. ஏனென்றால் அந்த திருச்சி மாநாட்டிலே நானும் கலந்து கொண்டவர். இரவு 1 மணிக்கு இந்தியிலே அவர் பேச ஆரம்பித்து 2:30 மணி வரையிலே அது நடந்தது என்றால் அதற்கு டிரான்ஸ்லேஷன், அதற்கு மொழிபெயர்ப்பு செய்தவர் அமைச்சராக இருந்த நடிகர் செய்தார்கள், அதை மொழிபெயர்ப்பு செய்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே இன்னும் சில வேடிக்கையான நிகழ்ச்சிகளை அவர் சொல்லாவிட்டாலும் நாம் சொல்லியாக வேண்டும். அவர்கள் பேசிவிட்டு கீழே இறங்கியுடனே எல்லோரும் கையெழுத்து வாங்குவதற்காக அவர்களிடம் பணத்தை எல்லாம் கொடுத்தார்கள். ஆச்சரியமாக என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், பெரியாருக்கு இப்படி பணம் கொடுப்பது வழக்கம் என்று சொல்லி அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்ட பின்னாலே அன்று காலையிலே நம்முடைய மாண்புமிகு வீரமணி அவர்கள் என்னை கேட்டார்கள், எப்படி இருந்தது கூட்டம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஐயாவுக்கு அப்புறம் திராவிடர் ஐயா தந்தை பெரியாருக்கு அப்புறம் திராவிடர்கள் நல்லாகும் என்று நாங்கள் எல்லாம் இயங்கினோம், ஆனால் அதை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் மெத்த வகித்தார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். And that meeting was not only a conference, but I think that was one of the most inspiring conference and for the awakenings of Dalit, weaker sections and backward classes. அந்த மாநாட்டிலே அவர்கள் இந்தியில பேசி மொழிபெயர்த்ததை, அவர்கள் இந்தியில பேசியதை முதல் முறையாக அவர்கள் எல்லோரும் கேட்டபோது இந்தியிலே கேட்டார்கள். அதே நேரத்தில் அங்குதான் சமூக நீதிக்காக நம்முடைய ஆர்வமான I thank my friend Veermani ji for his kind words towards me. அதே நேரத்திலே வீரமணி அவர்கள் என்னை பற்றி கூறிய கருத்துக்களுக்கெல்லாம் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். He is my friend and we had been associated for last 30 years. எனக்கு நண்பர் மட்டுமல்ல, என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற 30 ஆண்டு காலமாக என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற நல்ல உறவு. Our goal is same and we are fighting to reach that goal. நாம் எல்லோருமே இணைந்துதான் நம்முடைய எந்த இலக்கை நோக்கி செல்கிறோமோ அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். Now my friends has raised and Chandrakesan ji has raised in resolution 2-3 points. சந்திரசேகரன் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே 2-3 தீர்மானங்களை இங்கே வைத்தார்கள். One is the marks 60% marks. Earlier it was not a condition. Now the condition has been put by the central government and according to the conditions those who are above matrix, those who does not get 60% marks, they will not to get eligible for the reservation. 60 விழுக்காடுகள் +2 மதிப்பெண்கள் பெறாதவர்கள் எல்லாம் உபகார சம்பளம் கிடைக்காது என்ற சூழல் இன்றைக்கு அந்த அறிக்கை மூலமாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. I had already talked to Meera Kumar, the Minister of Social Justice, to withdraw this circular or orders, and I am happy that Tamil Nadu government has already withdrawn that order. சமூக நீதி அமைச்சரிடம் மாண்புமிகு மீரா குமாரிடம் நான் மதியம் பேசினேன். அவர்கள் அதற்காக நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியிருக்கார்கள். அதே நேரத்திலே தமிழக அரசு தாங்கள் எழுப்பிய அந்த உத்தரவை அவர்கள் பின்வாங்கியிருப்பதை வாபஸ் பெற்றிருப்பதை நான் மகிழ்ச்சியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். I will meet Prime Minister personally and I assure you that order will be withdrawn. இதற்காக நான் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து இதற்கான உடனடியாக Today I am also happy that Nidhi Chakram has been published by the Lok Janshakti Party. அதே நேரத்தில் இன்றைக்கு அதனுடைய பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். In Hindi already Nyaya Chakri is being published for last 20 years. இந்தியிலே ஏற்கனவே 20 ஆண்டுகளாக நியாய சக்ரா என்ற பத்திரிகை வெளியாகி வருகிறது. The Nidhi means justice, the Nyaya means justice, the Chakra means will. This is the will of the justice, and that justice is social justice, economic justice, political justice and cultural justice. வீல் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பது
நீதி சக்கரம் என்பது நீதி எதனை என்றால் நம்முடைய சமூகத்திலும் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் அதே நேரத்திலே சமூக நீதிக்காக ஒதுக்கீட்டிலுமாக நாம் எடுக்கிற முயற்சிகளுக்காக சுற்றுகிற ஒரு சக்கரமாகும். Friends, as you know, there are 4 types of democracies in the world. உலகத்திலே 4 விதமான நிலைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. One discrimination is on the basis of race. ஒன்று இனத்தின் வாரியாக அமைக்கப்பட்ட சூழல். There are 4 races. One is white, one is Mongolian, one is red, one is colored, and the 4th is black. 4 விதமான இன்றைக்கு நிறங்கள் இருக்கிறது. ஒன்று சிவப்பு நிறம் என்பது, மஞ்சள் நிறம் என்பது, மங்கோலிய நிறம் என்பது, கருப்பு நிறம் என்பதாக 4 விதமான நிறங்களாக இருந்தது. Those who are white, they consider themselves superior to all, and those who are black, they are considered to be the inferior to all. அங்கே வெள்ளையாக இருப்பவர்கள், அதாவது கலராக இருப்பவர்கள் எல்லாம் மிக நல்லவர்களாகவும், கருப்பாக இருப்பவர்களாகவும், நல்லவர்களாகவும் இன்றைக்கு கருதப்படுகிறார்கள். And this struggle is going on against this racism. இதை இணை பாகுபாட்டை எதிர்த்து இன்றைக்கு ஏராளமான போராட்டங்கள் நடந்து வருகின்றன. Second, discrimination in the basis of gender. இரண்டாவது இந்த வேற்றுமையானது அதாவது அங்கே மகளிருக்கும் மற்றவர்களுக்குமாக இருப்பது இந்த நிகழ்வாகும். The world is man dominated. The world is man dominated. இந்த உலகமே ஆண்களுடைய அதிகாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. Those who are men, they consider themselves superior to women. எந்த ஒரு ஆணும் பெண்ணை தன் தாழ்வாக இருக்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. Even in USA, there had been 70 presidents, but none of them has become the woman. அமெரிக்காவிலே கூட இதுவரையிலே 70 அங்கே பிரசிடென்ட்களாக இருந்திருக்கிறார்கள், ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள், அரசியல் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பெண் கூட அங்கே அந்த ஜனாதிபதி பதவிக்கு வர முடியவில்லை. So we are fighting against this gender discrimination. எனவே நாம் இங்கே போராடுவது இங்கே ஆணுக்கு பெண்ணுக்கும் உள்ள அந்த வித்தியாசங்களை மறைய வேண்டும் என்ற உயர்வு தாழ்வுகளை மறைய வேண்டும் என்பதாக போராடி கொண்டிருக்கிறோம். Third, discrimination in the base of on the base of religion. மூன்றாவது ஒன்று இந்த இன பாகுபாடுகளை அங்கே நாம் காண்பதுதான். Those who are majority, they think that they are superior. Those who are minority, they are considered inferior. யார் யார் அதிகமாக இருக்கிறார்களோ, அதிக எண்ணிலே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வலுவானவர்களாகவும், அதை குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்களெல்லாம் மிக வலுவற்றவர்களாகவும் கருதி கொண்டு அவர்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறது.